வணக்கம். நீங்கள் நேரடியாக இணைந்து கொள்வது நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்திகளோடு. விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். இந்திய மீனவர்கள் இலங்கை கடற்பரப்பிற்குள் அத்துமீறி பிரவேசிப்பதை தடுப்பதற்கான விசேட செயற்திட்டம் ஆரம்பம். பெருந்தோட்டத்துறை வீழ்ச்சி கண்டுள்ளது என அரச வளங்கள் மற்றும் முயற்சியாண்மை அபிவிருத்தி அமைச்சர் தெரிவிப்பு. யுத்த வெற்றியை அரசியல் வெற்றியாக மாற்றுவதற்கு இலங்கை தவறியுள்ளது. இந்தியாவில் நிலவுகின்ற சீரற்ற வானிலையினால் 20 பேர் பலி. யுத்த வெற்றியை அரசியல் வெற்றியாக்கிக் கொள்ள இலங்கை முற்படவில்லை என ஜாதிக ஹெல உரிமைய கட்சியின் ஊடக பேச்சாளர் நிஷாந்த ஸ்ரீ வர்ணசிங்க தெரிவிக்கின்றார். கந்தலாய் பகுதியில் நடைபெற்ற நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். கிழக்கு மாகாண சபை ஸ்தாபிக்கப்பட்ட போது அனைத்து குழுக்களுக்கும் எந்தளவு கப்பத்தை செலுத்த நேரிட்டது. சிலருக்கு அமைச்சர் பதவிகள் வழங்கப்பட்டன, ஆளுநர் பதவிகளை வழங்க நேரிட்டது, மேலும் சிலருக்கு முதலமைச்சர் பதவிகளை வழங்க நேரிட்டது. பல்வேறு வகையிலான கப்பங்களையும் சிறப்பு சலுகைகளையும் வழங்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டது. அப்படியாயின் பயங்கரவாதத்தை தோற்கடித்து பெற்றுக்கொண்ட வெற்றியை அரசியல் வெற்றியாக மாற்றுவதற்கு நாம் தவறியுள்ளோம். දේශපාලන ජයග්‍රහණයක් බවට පත් කරගන්න අපි සමත් වෙලා නැහැ. இந்திய மீனவர்கள் இலங்கை கடற்பரப்பிற்குள் அத்துமீறி பிரவேசிப்பதை தடுப்பதற்கான விசேட செயற்திட்டம் ஒன்று ஆரம்பிக்கப்பட உள்ளது. இந்த திட்டம் இந்திய கரையோர பாதுகாப்பு படையினரால் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இதற்கமைய இலங்கை கடல் எல்லைக்கு அருகில் முன்னெடுக்கப்படுகின்ற ரோந்து நடவடிக்கைகளை விஸ்தரிப்பதற்கு இந்திய கரையோர பாதுகாப்பு படையினர் நடவடிக்கை எடுத்துள்ளனர். இலங்கை கடற்பரப்புக்குள் அத்துமீறி பிரவேசிக்க முற்படும் படகுகளை நிறுத்தி மீண்டும் இந்திய கடற்பரப்புக்கு அனுப்பி வைப்பதே இந்த நடவடிக்கையின் நோக்கமாகும். இதனைத் தவிர இந்திய மீனவர்களின் படகுகளில் அந்த நாட்டின் தேசிய கொடியை பறக்கவிட வேண்டியதும் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. இதனைத் தவிர மீன்பிடி படகுகளில் பதிவு இலக்கங்களும் தெளிவாக காட்சிப்படுத்தப்பட வேண்டும் என மீனவர்களுக்கு அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது. இந்திய மீனவர்கள் இலங்கை கடற்பரப்பில் கைதாவதை தடுக்கும் வகையில் புதிய விதிமுறைகள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. முதற் தடவையாக போலீசாரின் ஒத்துழைப்புடன் அகழ்வாராய்ச்சி பணிகளை மேற்கொள்வதற்கு தொல்பொருள் திணைக்களம் நடவடிக்கை எடுத்துள்ளது. இதன் முதற்கட்டமாக கிழக்கு மாகாணம் முழுவதும் நாளை முதல் அகழ்வாராய்ச்சி பணிகள் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக தொல்பொருள் அகழ்வாராய்ச்சி அதிகாரி TAM பண்டார தெரிவித்துள்ளார். அம்பாறை மாவட்டத்தின் தொல்பொருள் அகழ்வாராய்ச்சி பணிகளை எதிர்வரும் டிசம்பர் மாதத்திற்குள் பூர்த்தி செய்வதற்கு தொல்பொருள் திணைக்களம் உத்தேசித்துள்ளது. பிரதேச செயலக மட்டத்தில் தொல்பொருள் முக்கியத்துவம் வாய்ந்த இடங்களை இனங்காண்பதற்கு இந்த அகழ்வாராய்ச்சி பணிகள் உதவும் என தொல்பொருள் அகழ்வாராய்ச்சி அதிகாரி TAM பண்டார நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். கடந்த 3 தசாப்தங்களுக்கு மேலாக வடக்கு கிழக்கு மாகாணங்களில் உள்ள தொல்பொருள் முக்கியத்துவம் வாய்ந்த பிரதேசங்களில் அகழ்வாராய்ச்சி பணிகளை மேற்கொள்வதற்கு சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். கண்டி கல்பில்ல பகுதியில் அரசு பெருந்தோட்ட கூட்டத்தாபனத்திற்கு சொந்தமான தேயிலை தொழிற்சாலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்னர் ஏற்பட்ட தீ விபத்து தொடர்பில் விசாரணை நடத்தப்படும் என அரச வளங்கள் மற்றும் முயற்சியாண்மை அபிவிருத்தி அமைச்சர் தயாசிரித்த திசர தெரிவித்துள்ளார். பெருந்தோட்டத்துறை தற்போது வீழ்ச்சியடைந்துள்ளதாக அமைச்சர் இதன்போது குறிப்பிட்டுள்ளார். ஊடகத்துறை அமைச்சர் கெஹலி ரம்புக்வெல்ல, அரச வளங்கள் மற்றும் முயற்சியாண்மை அபிவிருத்தி அமைச்சர் தயாசிரித்த திசர உள்ளிட்ட குழுவினர் விபத்து ஏற்பட்ட தொழிற்சாலையை பார்வையிட்டனர். விசாரணைகள் நிறைவு பெற்றதன் பின்னர் சம்பளம் இழக்கப்படுவதை தடுப்பதற்கு நாம் பணியாற்றுகின்றோம். பெருந்தோட்டத்துறை தற்போது வீழ்ச்சியடைந்துள்ளது. இவ்வாறான சம்பவங்கள் நேரும் போது அதனை எம்மால் பொறுத்துக் கொள்வது சிரமமான விடயமாகும். நீங்கள் கூறியுள்ள விடயங்களை ஆராய்ந்த பின்னரே தீயினால் சேதமடைந்த இந்த தொழிற்சாலையை திருத்துவதற்கு எண்ணியுள்ளேன். அத்துடன் அமைச்சரின் ஆலோசனைகளையும் பெற்று தொழிற்சாலையை மீண்டும் வளமைக்கு கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுக்க எதிர்பார்த்துள்ளேன். பொசன் பூரணையை முன்னிட்டு அனுராதபுரம் புனித நகருக்கு செல்லும் பக்தர்களின் நலன் கருதி எதிர்வரும் 22ஆம் திகதி தொடக்கம் விசேட ரயில் சேவைகளை நடத்துவதற்கு ரயில்வே திணைக்களம் உத்தேசித்துள்ளது. வளமையாக சேவையில் ஈடுபடும் 6 ரயில்களுக்கு மேலதிகமாக 9 விசேட ரயில்களையும் சேவையில் ஈடுபடுத்த உள்ளதாக ரயில்வே போக்குவரத்து அத்தியட்சகர் LAR ரத்நாயக்க கூறியுள்ளார். இதேவேளை பொசன் பூரணையை முன்னிட்டு அனுராதபுரம் புனித பூமிக்கு செல்லும் பக்தர்களின் தேவைகளை பூர்த்தி செய்வதற்கான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன.
இம்முறை பொசன் பூரணையை காலத்தில் அனுராதபுரம் நகருக்கு சுமார் 20 லட்சம் பக்தர்கள் வருவார்கள் என எதிர்பார்க்கப்படுவதாக வடமத்திய மாகாண முதலமைச்சர் SM ரஞ்சித் கூறியுள்ளார். இவர்களில் நலன் கருதி அனுராதபுரத்தில் உள்ள 8 முக்கிய விகாரைகள் உள்ளிட்ட புனித பூமி முழுவதும் விசேட செயற்றிட்டங்களை முன்னெடுக்க உத்தேசித்துள்ளதாக முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். இதுவரை தமக்கு உரமானியம் வழங்கப்படவில்லை என தெரிவித்து இரு பிரதேசங்களில் விவசாயிகள் இன்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கெகிராவ மட்டாட்டுகம பகுதியில் உள்ள 15 விவசாய சங்கங்களைச் சேர்ந்த விவசாயிகள் கெகிராவ நகரில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். உர மானியம் வழங்கப்படாமையினால் தமது விளைச்சல்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக அவர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். சிறு தேயிலை தோட்ட உரிமையாளர்களின் தேசிய சங்கம் ஏற்பாடு செய்திருந்த ஆர்ப்பாட்டம் அக்குரசு நகரில் இடம்பெற்றது. உர மானியம் வழங்கப்படாமை மற்றும் தமது உற்பத்திக்கு நியாயமான விலை வழங்கப்படாமை உள்ளிட்ட பல காரணங்களை அடிப்படையாக கொண்டு இந்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். மத்திய மலை பிரதேசத்தின் மேற்கு சரிவுகளில் கடும் காற்றுடன் கூடிய வானிலை நிலவுவதற்கான சாத்தியம் உள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. நாட்டின் சில பகுதிகளில் இன்றும் மழையுடன் கூடிய வானிலை நீடிக்கும் என திணைக்களத்தின் அதிகாரி கே சூரியகுமார் தெரிவிக்கின்றார். மத்திய தெற்கு மாகாணங்களின் சில பகுதிகளில் இடையிடையே மழை காணப்படும். தென்மேற்கு பருவப்பேச்சு காற்று தற்போதும் வலுவடைந்து காணப்படுவதனால் சில பிரதேசங்களில் தென்மேற்கு பருவப்பேச்சு காற்று வீசும். முக்கியமாக மத்திய மலை பிரதேசத்தின் மேற்கு சரிவுகளில் இந்த காற்று வீசும். கடல் பிராந்தியங்களில் புத்தளம் முதல் காலியூடான அம்பாந்தோட்டை வரையான ஆழ்கடல் பிரதேசங்களில் இடியுடன் கூடிய மழை காணப்படும். கடல் பிராந்தியங்களில் காற்றின் வேகமானது மணித்தாளத்திற்கு 30 கிலோமீட்டர் முதல் 40 கிலோமீட்டர் வரையான வேகத்தில் தென்மேற்கு திசையிலிருந்து காற்று வீசும். இந்த காற்றின் வேகமானது மேற்கு தெற்கு ஆழ்கடல் பகுதிகளில் மணித்தாளத்திற்கு 50 கிலோமீட்டர் வரை அதிகரிக்கலாம். இன்று மேற்கு தெற்கு ஆழ்கடல் பிரதேசங்கள் சற்று கொந்தளிப்பாகவும் காணப்படும். மலையகத்தில் தொடர்ந்தும் கடும் மழை பெய்து வரும் நிலையில் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. பெருந்தோட்ட தொழிலாளர்கள் இன்று காலை முதல் தமது பணிகளை தொடர்வதில் பெரிதும் அசௌகரியத்தை எதிர்நோக்கியுள்ளனர். நிலவும் மழை மற்றும் குளிருடன் கூடிய வானிலையால் நுவரெலியா மாவட்ட பாடசாலைகளின் மாணவர்களின் வரவு குறைவாக காணப்படுவதாகவும் அவர்கள் தெரிவிக்கின்றனர். குறிப்பாக ஆரம்ப பிரிவு மாணவர்களின் வரவு வெகு குறைவாக உள்ளதென அதிபர்கள் கூறுகின்றனர். இதேவேளை ஹெட்டன் மற்றும் புகவந்தலாவை ஆகிய பிரதேசங்களில் உள்ள தாழ் நிலங்களில் வெள்ளம் தேங்கியிருப்பதாகவும் எமது செய்தியாளர்கள் தெரிவிக்கின்றனர். மலையகத்தில் மீண்டும் கடும் மழை பெய்து வருகின்ற நிலையில் நுவரெலியா மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளிலும் மண் சரிவு அபாயம் ஏற்பட்டுள்ளது. நுவரெலியா பூண்டுலோயா டன்சிரன் வீதியில் ஏற்பட்டுள்ள மண் சரிவினால் வாகன போக்குவரத்திற்கு இடையூறு ஏற்பட்டுள்ளதாக நுவரெலியா மாவட்ட செயலாளர் DPG குமாரஸ்ரீ தெரிவித்துள்ளார். மண் சரிவினால் தடைப்பட்டிருந்த ஹெட்டன் நுவரெலியா வீதியூடான வாகன போக்குவரத்து தற்போது வழமைக்கு திரும்பியுள்ளது. வடமேல் மாகாண சபையின் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பு உறுப்பினர் ஆனந்த சரத்குமார எதிர்வரும் 27ஆம் திகதி வரை தொடர்ந்தும் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். கடந்த சனிக்கிழமை விளக்கமறியலில் வைக்கப்பட்ட மாகாண சபை உறுப்பினர் இன்று மீண்டும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட போது புத்தளம் நீதவானும் மாவட்ட நீதிபதியுமாகிய ரங்க திசாநாயக்க இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார். நவகத்தேகம நவோதயா பாடசாலைக்கு கடந்த வெள்ளிக்கிழமை தடியுடன் சென்று ஆசிரியை ஒருவரை மண்டியிட வைத்ததாக கிடைத்த முறைப்பாட்டிற்கு அமைய குறித்த மாகாண சபை உறுப்பினர் கைது செய்யப்பட்டார். சந்தேக நபரான மாகாண சபை உறுப்பினருக்கு பிணை வழங்குமாறு அவரது சட்டத்தரணிகள் நீதிமன்றத்தில் கோரிக்கை விடுத்த போதிலும் போலீசார் அதற்கு தமது ஆட்சேபனையை வெளியிட்டனர். சம்பவத்தை நேரில் கண்டதாக போலீசாரிடம் வாக்குமூலம் அளித்த ஒருவர் அந்த வாக்குமூலத்தை வாபஸ் பெற்றுள்ளதாக மாகாண சபை உறுப்பினர் சார்பில் ஆஜரான சட்டத்தரணிகள் தெரிவித்துள்ளனர். 1 கோடி பேர் நேரடியாக கண்ட சம்பவங்கள் கூட பொய்யானது என நிரூபணமாகியுள்ள நாடொன்றில் போலீசாருக்கு அளிக்கப்பட்ட வாக்குமூலம் வாபஸ் பெறப்பட்டமை ஆச்சரியம் அளிக்கவில்லை என நீதிபதி குறிப்பிட்டுள்ளார். இந்த வாக்குமூலம் வாபஸ் பெறப்பட்டமை ஏதேனும் அழுத்தத்தின் பேரில் இடம்பெற்றிருக்கலாம் என சுட்டிக்காட்டிய நீதிபதி அத்தகைய அழுத்தங்கள் தொடர்பில்
சாட்சியாளர் கட்டளை சட்டத்திற்கு அமைய மேற்கொள்ளக்கூடிய நடவடிக்கைகள் குறித்து பரிசீலிப்பதாக தெரிவித்துள்ளார். சம்பவத்தை நேரில் கண்ட பொதுமக்கள் இதுவரை தமது வாக்குமூலங்களை வாபஸ் பெறவில்லை என போலீசார் நீதிமன்றத்தில் சுட்டிக்காட்டியுள்ளனர். அத்தோடு சம்பவத்தை எதிர்நோக்கியதாக கூறப்படும் ஆசிரியையின் வீட்டுக்கு அருகில் நேற்று அதிகாலை மோட்டார் சைக்கிளில் சென்ற சிலர் அச்சுறுத்தல் விடுக்கும் வகையில் செயற்பட்டதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். பாடசாலை ஆசிரியை ஒருவரை மண்டியிட வைத்ததாக கூறப்படும் வடமேல் மாகாண சபை உறுப்பினருக்கு எதிராக நவகத்தேகம பகுதியில் ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டுள்ளது. இதேவேளை இன்று காலை தொலைபேசி ஊடாக குறித்த ஆசிரியையுடன் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச உரையாடியுள்ளார். தமக்கு நியாயத்தை வழங்குவதாக இதன்போது ஜனாதிபதி உறுதியளித்ததாக சம்பவத்தை எதிர்கொண்ட ஆசிரியை நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு தெரிவித்தார். சாம்பியன்ஸ் கிண்ண கிரிக்கெட் தொடரில் டக்வர்த் லூயிஸ் அடிப்படையில் நியூசிலாந்து அணியை 10 ஓட்டங்களால் வெற்றி கொண்ட இங்கிலாந்து அணி அரையிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளது. கார்டிஃப் சோபியா கார்டன் மைதானத்தில் நேற்று நடைபெற்ற இந்த போட்டியில் மழை காரணமாக 24 ஓவர்களாக மட்டுப்படுத்தப்பட்டது. இதன் பிரகாரம் முதலில் துடுப்படுத்தாடிய இங்கிலாந்து அணி 23.3 ஓவர்களில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து 169 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டது. இங்கிலாந்து அணி சார்பாக அணித்தலைவர் அலிஸ்டர் குக் 64 ஓட்டங்களையும் ஜோ ரூட் 38 ஓட்டங்களையும் பெற்றுக் கொடுத்தனர். நியூசிலாந்து அணி சார்பாக கைல் மில்ஸ் 4 விக்கெட்டுகளை வீழ்த்தியதுடன் மிச்சல் மேக் 3 விக்கெட்டுகளை கைப்பற்றினார். Slow ball high in the air. McCullum gets another chance. What's he do with this one? Oh, he's got his high in the air. This should be taken. Good bouncer, Kane Williamson, I think. High in the air. This one should be another one. It's Nathan McCullum again. 170 ஓட்டங்கள் என்ற வெற்றி இலக்கை நோக்கி பதிலுக்கு துடுப்படுத்தாடிய நியூசிலாந்து அணி 24 ஓவர்களில் 8 விக்கெட் இழப்பிற்கு 159 ஓட்டங்களை மாத்திரமே பெற்று தோல்வியை தழுவியது. நியூசிலாந்து அணி சார்பாக கேன் வில்லியம்ஸ் 67 ஓட்டங்களையும் குரேஜே ஆண்டர்சன் 30 ஓட்டங்களையும் பெற்றுக் கொடுத்தனர். இங்கிலாந்து அணி சார்பாக ஜேம்ஸ் ஆண்டர்சன் 3 விக்கெட்டுகளை கைப்பற்றியுள்ளதுடன் ரிம் பிரஸ்னன் மற்றும் ரவி பொபாரா ஆகியோர் தலா 2 விக்கெட்டுகளை வீழ்த்தினர். போட்டியின் சிறப்பாட்டக்காரராக இங்கிலாந்து அணித்தலைவர் அலிஸ்டியா குக் தெரிவு செய்யப்பட்டார். இதேவேளை இன்று நடைபெறும் தீர்மானமிக்க போட்டியில் ஆஸ்திரேலியா மற்றும் இலங்கை அணிகள் பல பரீட்சையை நடத்தவுள்ளன. This game reduced to 24 overs. England win by 10 runs. அந்த தகவல்களோடு நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. நமது மணித்தியாளர் செய்திகளை 2:25க்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.